பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட் ஃபேம் ஆப். அவங்க அக்கா வந்து கடைசியா பார்த்துட்டு போ அப்படின்னு. புரியல என்னாச்சு. இல்ல ஷீஸ் இந்த கேன்சர் 4th ஸ்டேஜ். ஸோ ஷி காட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவர்கிட்ட போய் காமிச்ச போது அவருமே வந்து செட் பேசாம விட்டுருங்க. அவங்க கூட பாடினது லாஸ்ட் குழுல தான் உட்காந்து பாடினேன். அந்த பாட்டு தான் வந்து கடைசியாக நான் அவங்க கூட பாடுன்ட்டு தான் எனக்கு அவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த வயிறு ப்ராப்ளம் ரொம்ப ஜீரணமாகிறது 1.5 months முன்னாடி ரொம்ப இது ஃப்ரீக்வெண்டா ஆன உடனே தான் வந்து இந்த நம்ம வீட்டில் செல்ஃப் மெடிக்கேஷன் அந்த மாதிரி இருந்து 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 அது ரொம்ப அக்ரிவேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் சடன்லி ஷி வாஸ் வி ஆல் வேர் டோல்ட் தட் ஷி காட் டீஹைட்ரேட்டட் அண்ட் உடம்புல சுத்தமா தண்ணி இல்லை. எனக்கு எப்படி தொடங்குறதுனே தெரியல. சொல்லுங்க, இந்த விஷயத்த நீங்க எப்போ கேள்விப்பட்டீங்க? We all know that 1 month back we all know that she was she was in the 4th stage of cancer. Actually அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் போய் அட்மிட் பண்ணிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ என்னன்னா எங்களுக்கு ஐடியாவே இல்லை, லைக் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்போக் டு மை அங்கிள், அதாவது பர்தாஸ் ஹஸ்பண்ட். அவர்கிட்ட பேசும்போது அவர் எங்க மாமா இருக்கீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அழ ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தென் ஐ காட் டு நோ லைக் அவங்க அக்கா வந்து கடைசியாக பார்த்துட்டு போ அப்படின்னாரு. புரியல என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஷீஸ் இந்த கேன்சர் 4th ஸ்டேஜ் அப்படின்னாங்க. எங்களுக்கு அதுவே நான் அப்போவே மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா யூ ஆல் நோ வெரி வெல், லைக் அவங்க எப்பவுமே ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாங்க, பருமனா இருக்க மாட்டாங்க. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நானுமே கேட்டேன், என்ன மாமா இது திடீர்னு என்ன சொல்றீங்க என்னாச்சு அப்படின்னா, இல்லடி என்னன்னு தெரியல, லைக் இப்பதான் செக் பண்ண போது வி காட் டு நோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு 4th ஸ்டேஜ். பட் த பாயிண்ட் வாஸ் அவகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே அங்க வாசுகி, ஹரி, யுவன் எல்லாருமே வந்து they made it very clear, don't tell her that and don't get so emotional with her அப்படின்னு சொன்னாங்க. and I was like சரி ஓகே understood. நான் அந்த டைம்ல அந்த மாதிரி ஏதாவதுன்னா they might get collapsed at that point of time, so ஸ்லோவா தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ போய் பார்த்த போதே அவங்களுக்கு இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அப்பா அம்மா 3 பேரும் தான் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் வி டோன்ட் நோ லைக் அம்மா வந்து அம்மாவோட அங்கிள் வந்து ஆக்சுவலா அம்மாவோட சைட்ல அதாவது பாட்டியோடைய பிரதர், எங்க அம்மாவோட பிரதர். அவர் வந்து he owns a cancer hospital. He is an oncologist. ஸோ விஜயராகவன் பேரு. அவர்கிட்ட இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களால ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு ஏதாவது ஒன்று சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் உண்டு அம்மாவுக்கு. ஸோ ஷி காட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவர்கிட்ட போய் காமிச்ச போது அவருமே வந்து செட் பேசாம விட்டுடுங்க. யா ஷீ இஸ் இன் த 4th ஸ்டேஜ். பட் நார்மலா விட்டுட்டீங்கன்னா மேபி ஷி கேன் சர்வைவ் ஈவன் மோர் டேஸ் அப்படின்ற மாதிரி. அப்பவே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே அதுக்கு ப்ரீவியஸ் இன்சிடென்ட்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா, போன வருஷம் கொலு நாங்க போயிருக்கும்போது ஷி வாஸ் வெரி லீன். நானும் அம்மா பார்த்து ரொம்ப பயந்துட்டோம். அப்போ வந்து என்ன இது, அம்மா கேட்டாங்க, என்ன போத்தா இவ்வளோ ஒல்லியா இருக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன சாப்பிட மாட்டேங்கிறியா நீ சரியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஐம் ஆன் டயட்ல இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல என்ன இதுல என்ன டயட் இருக்கு, நல்லா உடம்புக்கு போஷாக்கா சாப்பிடுப்பா, என்ன பண்ணி அப்படின்னு சொன்னோன்னே யா நான் பாத்துக்கிறேன் சாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தட் வாஸ் த நான் வந்து என்ன எனக்கு சொல்லவே தெரியலங்க. இட் வாஸ் லைக் அந்த எப்பவுமே நான் கொலுல நான் வந்து பாடி ஒரு 15 years ஆச்சு. நான் அப்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது என்னை கூட்டிட்டு வந்து ராஜேஷ் முன்னாடி உட்காந்து வீட்டுல கொலுல பாட வச்சாங்க. ஆஃப்டர் 15 years நான் கொலுக்கு உள்ள போறேன். அப்போ வந்து இந்த ராஜா சார் பாடின பாட்டு தான், காமாட்சி கருணா விலாசினி பாடிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்புறம் சரி நான் உள்ள போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எட்டி பார்த்த உடனே அவங்க என் பேர் சொல்லி பாடிட்டு இருந்தாங்க. பாடின உடனே வா இங்க வந்து உட்காரு, இங்க வந்து பாடு, எங்க கூட உட்காந்து பாடு அப்படின்னாங்க.
தட் வாஸ் த தட் வாஸ் த லாஸ்ட். நான் வந்து அவங்க கூட பாடினது, உட்கார்ந்து பாடினதுன்றது வந்து லாஸ்ட் குலுல தான் உட்கார்ந்து பாடினேன். அது என் ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போட்டிருப்பேன். அதுதான்ன்றது ஐ மீன் அந்த 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 வீடியோ தான், அந்த பாட்டு தான் வந்து கடைசியா நான் அவங்க கூட பாடுனதுதான் எனக்கு ஹூ வுட் ஹவ் கெஸ்ட், நான் ஐடியாவே இல்ல. தென் வி நியூ லைக் மைண்ட் செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. என்னன்னா வந்து அவங்க எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழணும் 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 தான் எல்லாருமே யோசிச்சது. அண்ட் ஆல் தி டாக்டர்ஸ் இது பண்ணாலுமே அவங்க சொன்னது என்னன்னா, உடம்ப தேத்திக்கிட்டு வர சொல்லுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அவங்க உடம்புக்கு எதுவுமே இது பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. நாங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட பேசின போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க. பட் ஆஃப்டர் தட் நான் யூஎஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா கிளம்பிட்டாங்க. ஸ்ரீலங்கா. ஓகே. ஐ திங்க் ஸோ. நான் வந்து ஜான் 18th கிளம்பினேன். அதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வாசுகி, இவங்க, சபரிமாமா, தென் யுவன் எல்லாருமே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிகாஸ் அவங்க தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கூட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் we all felt okay, she's under treatment, some ஏதோ ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் ஏதோ சம்திங் சொன்னாங்க. they will treat well, அதெல்லாம் வந்து சரியா பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இட் இஸ் வெரி பவர்ஃபுல் மெடிசன்ஸ், ஆயுர்வேதால அவங்க கொடுப்பாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நியூஸே தவிர we felt something will make her to extend her to live for a long time, at least அந்த ட்ரீட்மெண்ட்டாவது வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்போ நான் காலையில இட்ஸ் லைக் இட்ஸ் 10:30 10:45 in the morning here. எனக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு தான் அடிச்சா, ரோஹிணி தான் அடிச்சு ஏய் என்ன அப்படின்னா, என்ன புரியல, என்ன உனக்கு எதுவும் தெரியாதா, என்ன தெரியாதா, என்ன இல்ல பவதா அப்படின்னோடனே எனக்கு ஏதோ சம்திங் சீரியஸா இல்ல என்னன்றது தெரியலையே, இரு நான் ஒரு நிமிஷம் லைன்ல கட் பண்ணி நான் போய் பேசிட்டு வரேன்னு எங்க அம்மாக்கு அப்பதான் அடிக்கிறேன். எங்க அம்மாக்கு இம்மீடியட்லி எங்க அண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு. ஆமாடா அப்படின்னாங்க. என்னம்மா இது, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நான் எனக்கு டெசர்டடா தானே இருக்கும், ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு மைண்டு. ஏன்னா we were not, we know but we were not prepared for இந்த விஷயம் வந்து இவ்வளோ சடனா நடக்கும்ன்றது எங்களுக்குமே ஐடியாவே இல்லை. ஸோ தெரியல, எனக்கு எப்படி டிஃபைன் பண்றதுன்னு தெரியல. அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப பிளாங்கா இருக்கு, எனக்கு என்ன சொல்றது தெரியல. நான் வந்து ஒரு மாதிரி இருக்கு, மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டே ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் பட் இது முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிருக்கலையா அப்படின்ற ஒரு கவலை தான் இருக்கு எங்களுக்குமே. இல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து 2000 வாட் ஐ ஹர்ட், ஐம் டெல்லிங் யூ, ஓகே, வாட் ஐ ஹர்ட் வாஸ் 2020லயே வந்து அவங்களுக்கு கால் பிளாடர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்லி இருந்திருக்காங்க போல இருக்கு. அது என்னன்னா வந்து இவங்க ஸ்டோன்னு நினைச்சுக்கிட்டாங்களா இல்ல growth வந்துட்டு ஸ்டோன்னு நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. whether they misunderstood or it was miscommunicated, don't know. மேபி அது அந்த ரிப்போர்ட்ல பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆர் ரிப்போர்ட் ரொம்ப நார்மலா எடுத்துக்கிட்டாங்களா என்னன்றதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, பட் ஷி வாஸ் செட் லைக் சம் எல்லாருக்குமே இந்த கேல் பிளாடர்ல ஸ்டோன் வரும்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுனால கேல் பிளாடர் ஸ்டோன் வரும், கேல் பிளாடரை பித்தப்பை எடுத்து போட்டுடுவாங்க. ஸோ தே ஆல் தெரியல அது அவங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா இல்ல ஷி வாஸ் கம்யூனிகேட்டட் லைக் தட்டா இல்ல அவங்க அப்படியே இதெல்லாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டாங்களா என்ன எனக்கு தெரியல. வாட் ஷீ அண்டர்ஸ்டுட் அப்படின்றது எனக்கு சீரியஸா எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் அவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த இந்த வயிறு ப்ராப்ளம், இந்த ரொம்ப ஜீரணம் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒரு கடந்த ஒரு 1 month 1.5 months முன்னாடி ரொம்ப இது ஃப்ரீக்வெண்டா ஆன உடனே தான் வந்து இந்த நம்ம வீட்டுல செல்ஃப் மெடிகேஷன் இருப்பாங்க, ஜெலுசில் சாப்பிட்றது, இது சாப்பிட்றது எல்லாம் அந்த மாதிரி இருந்து அது ரொம்ப அக்ரிவேட் ஆயிடுச்சா என்னன்றது தெரியல. பட் சடன்லி we all were told that she got dehydrated and உடம்புல சுத்தமா தண்ணி இல்லை அப்படின்னு தான் அவங்க
அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ட்ரிப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பவுமே வந்து ஷி வாஸ் லைக் ஓகே. அவங்க ஏஞ்சி உட்காந்துன்னெல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. என்ன எங்க அப்பாவ பாத்து அழுதுச்சு. பவதா பார்த்தோனே. ஏன்னா ஃபேமிலில இருக்கிற கடைசி பிளட் ரிலேஷன்னா எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து சொந்த தாய்மாமா பவதாரணிக்கு. ஸோ பார்த்த உடனே ரொம்ப ஈவன் ஹீ ஃபெல்ட் ஒரு மாதிரி பார்த்தோன்னே மூர்த்தி மாமா அப்படின்னு அழுதுச்சு. அப்புறம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் வி வேர் செட் நாட் டு ஷோ அவர் எமோஷன்ஸ் தேர். தெரிஞ்சிச்சுன்றனால நீங்கள் அழுதிங்கன்னா என்ன ஏது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எதுவும் பெருசாக காமிச்சிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. we didn't do that also. So it's pretty bit on the whole பார்க்கும்போது it is like எனக்கு தெரியல how to define this moment or how to say this in wordsன்றது எனக்கு தெரியல. ஏன்னா we all expected to extend her life as much as she can. ஸோ அது நாங்கள் விருப்பப்படுறோம். யாரா இருந்தாலும் விருப்பப்படுவாங்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வருஷம் இருக்கலாமே. அதுதான். இல்ல யுவன் சார்ட்டயோ இல்ல இளையராஜா சார்ட்டயோ பேசுனீங்களா? ஆக்சுவலா ஆறுதல் சொன்னீங்களா? we couldn't connect there, but the point is சார் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கொழும்புல ஒரு கான்சர்ட் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். I'm not sure. But we couldn't reach. I didn't reach Yuvan. Instead நான் வந்து அன்னிக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அம்மா வந்து பேசினா எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கண்டிப்பா இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ ஒரு சோகம், ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்கள பத்தி சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நேஷனல் அவார்டு வின் பண்ணது இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா வந்து அத்தைக்கு ரொம்ப 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 ஃபேமிலிலேயே மூத்த பொண்ணு அவங்க தான். தலைச்சம்புள்ள சொல்லுவாங்கல்ல, தலைச்ச பொண்ணு இவங்க தான் ஃபேமிலிலேயே. ஆன் த ஹோல் இதுலயே வந்து இவங்க தான். அத்தையோட ரொம்ப பெட்டு அவங்க. அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பவதா தான் உயிரே. அதுக்கப்புறம் தான் கார்த்தி இவன் எல்லாருமே. நேஷனல் அவார்டு வாங்கும்போது ஷி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அண்ட் அது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் அவங்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்க. அண்ட் ஜாலியான ஒரு பர்சன் தான். பட் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நாட் பீயிங் ஸோ ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டையுமே ஜோயிலாகவும் வளர மாட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ரொம்ப ஷில் பி வெரி மச் அட்டாச்ட். அவங்க கிட்ட பேசுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். நீங்க சின்ன வயசுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஏதாவது ஒரு நினைவுகள் மேக்சிமம் வந்து அவங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து we all will be in குரூப்ஸ்ல தான் இருக்கிறது. ஸோ அதனால எப்போலாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து we used to take a go-karting போயிடுவோம் நாங்க. go-karting போனா அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல, அதாவது go-kartingலயே வந்து நம்ம வண்டி ஓட்டுறது அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளலாம் வரமாட்டாங்க. அவங்க எப்படின்னா வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாரும் ஜாலியா இருக்காங்களா பார்ப்பாங்க, எல்லாரு கூடயும் ஜாலியா பேசுவாங்க. then she'll come up. The maximum time she wants to spend with the cousins அப்படின்றது வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியும் சரி, அவங்களுக்கு மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து கசின்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட. அவங்களோட ஒரு செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு வெளில போறது வர்றது இருக்கும். அதுக்கப்புறம் கசின். அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் என்னன்னா, அவங்களோட நான் நிறைய இடங்க கூட துணைக்கு போயிருக்கேன். ஐ மீன் என்னை கூப்பிடுவாங்க, நீ வா, நீங்க வரியா எங்க வீட்டுல கொஞ்சம் வா. அதுவுமே மியூசிக் கம்போசிஷன் இல்லை பேசுறப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ இன் தட் வே பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப்.